ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நேச்சர் ஹார்ட் அண்ட் நான் உங்கள் லக்ஷ்மணன். எங்கே நம்ம சிம்பிள் கொடு லக்ஷ்மணன் அப்படி யார் நம்ம. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா புத்துக்களி பழம் சாப்பிட எப்படி இருக்கும், இப்படி இருக்கு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்க ஒரு பழம் வச்சு இருக்கிறாங்க, வரப்போகிறது. இரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு பீல ஏகும். ஆமா, அந்த இந்த கள்ளிப்பழம் தான் இந்த இடத்துல இருக்கணும். எந்த இடத்துல கள்ளிப்பழம் இருக்கணும்? இந்த கொட்டி இடத்துல இருக்கணும். இப்படி வெயி கள்ளிப்பழம் எங்கே வச்சா நல்லா இருக்கும்? இங்க இந்த வச்சா நல்ல ஸ்வீட்டா இருக்குங்க. எங்க காமி வெச்சு காமி அப்படியே கள்ளிப்பழம் நல்லா இருக்கா? கள்ளிப்பழம் இப்படிதான் விடுமா புத்து மேல? புத்து மேல விட்டு சூப்பரா இருக்கும். பழசு இருக்கும் புத்து மேல. இப்படிதான் கள்ளிப்பழம் சாப்பிடுவீங்களா? எங்க ஊர்ல வச்சுதான் எடுத்துக்கோ கள்ளிப்பழத்தை. கள்ளிப்பழமா எப்படி இருந்துருச்சு? இந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு சாப்பிடலாம். எப்படி சாப்பிடுவே? அதை எடுத்துட்டு உள்ள ஒரு உருண்டையா இருக்கு, அதனால சாப்பிட சூப்பரா இருக்கும். எடுத்துடலாமா? சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த கள்ளிப்பழத்தை இங்க ஒரு பழிக்கலாம் இப்போ அறுத்து சாப்பிடலாம். அப்படி மாப்பிள்ளை அதை அறுத்து கொடு நம்ம டுப்பனுக்கு. இதே மாதிரிங்க ஃப்ரெண்ட். அறுத்துடலாம்டா, கள்ளிப்பழத்தை அறுத்துட்டு சாப்பிடலாம். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு சின்ன முள் இருக்கும் மாப்பிள்ளை, அதை லைட்டாக எடுத்துரு. அப்படியே எடுத்து நம்ம சூப்பர் ஹீரோ மோனிஷ் பாண்டி கொடு. பார்க்குறேன். எங்கே சாப்பிட்டு காமிரா? பதிலா இனிப்பு இனிப்புப்பா. அடாடா, ருசி அல்லது தூக்கலா இருக்குது.